நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். முதல்வர் தொகுதி ஆகிய கொளத்தூர்ல வேற லெவல்ல களமிறங்கிய எடப்பாடி பழனிசாமி கலக்கத்தில் திமுக. ஜெயலலிதா செய்யாத ஒரு புது ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு கொளத்தூர்ல. எதுக்கு செஞ்சிருக்காரு என்பதை பற்றி பார்க்கலாங்க. இரண்டாவதாக அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் இறுதியாயின. அதை பற்றி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. அந்த விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னா, யார் யாரெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிக்க வச்சா வெற்றி பெறுவாங்க. இரண்டாவது, யார் யாரெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்பதுக்கு ஆசைப்படுறாங்க. மாவட்ட செயலாளர் ஆகிய நீங்க ஒட்டுமொத்தமாக கண்டறிந்து எங்கிட்ட லிஸ்ட் கொடுங்க. இரண்டாவதாக, மாவட்ட செயலாளர் கூட்டமானது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போடாதீங்க, சென்னையிலே இருங்க. பசுமை இல்லம் இருக்கு இல்லையா, எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு இல்லம், அதுல ஒவ்வொருத்தரா உங்களை கூப்பிட்டு நான் சந்திக்க போறேன் என்று எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த பிறகு ஊருக்கு போயிடாதீங்க, இங்கே இருங்க என்று உத்தரவிட்டார். அதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி, இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க, பூத் கமிட்டி எப்படி போட்டிருக்கீங்க, உங்களுடைய மாவட்டத்தில் யார் வேட்பாளராக போட்டா வெற்றி பெறுவாங்க, ஸோ யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது, யார் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, கட்சியிடம் எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க, இல்ல கட்சிக்கு நிதி கொடுக்கிற மாதிரி இருக்காங்களா இல்லையா, உங்க மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணோம்னா வெற்றி பெறுவோம், திமுக ஆட்சி அந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான நலத்திட்டங்களை செஞ்சிருக்குது, எவ்வளவு குறைகள் இருக்கிறது, உங்க மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த திமுக அரசாங்கத்துடைய தோல்விகள் என்னென்ன, மக்கள் உங்க மாவட்டத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்னுடைய பிரச்சாரமானது ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்க மாவட்டத்துக்கு வரணுமா இல்ல காலம் தாட்டி வந்தா போதுமா, சோ பிரச்சாரத்தை எந்த இடத்துல தொடங்கணும், உங்களுடைய வேலை எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒத்துழைப்பு தரவங்க யாராரு, ஒன்றிய செயலாளருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, கிளை செயலாளருடன் உங்களுடைய இணக்கம் எப்படி இருக்குது, பூத்து கமிட்டியில வந்து எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, சோ அதிமுக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய ஐடியா என்ன என்று ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக தனியா வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை நடத்தினாரு. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே சொல்லி போட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, பாஜக இல்லாத ஒரு மாற்று கூட்டணியை நாம வந்து அமைப்போம், அதனால நீங்க அதிமுகவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் யாரு அதை மொத்தம் கண்டறிங்க, பிப்ரவரிக்குள்ள இன்னார் வேட்பாளர் என்று நாம சொல்லிடுவோம், பிப்ரவரியில இருந்து வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் பூத் ஏஜென்ட் பற்றி விசாரித்தார். அப்படித்தான் கொளத்தூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சார். ஆனா கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வருடைய தொகுதி, எப்பவுமே அதாவது ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, பெரிய தலைவருடைய தொகுதியில பெருசா கட்டமைப்புலாம் உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா பரஸ்பரம் எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுகவும் அப்படிதான், ஜெயலலிதா எந்த தொகுதியில நிற்பாங்களோ அந்த தொகுதியில வீக்கான வேட்பாளர் தான் போடுவாங்க, கட்டமைப்பும் பெருசா இருக்காது. ஏன்னா எங்க தலைவர் எந்த தொகுதியில் நிக்கிறாங்களோ அந்த தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று அந்தந்த கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க, நிர்வாகிகளும் சேர்த்து. அதனால தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைய போறது கிடையாது. எதுக்குடா வீணாக அந்த இடத்துல வந்து பல ரூபாய்களை கொட்டி அதற்கான ஸ்பெஷல் ஆட்களை போட்டு மெனக்கிட வேணும், கட்சி அந்த இடத்துல இருக்குது, ஒரு வேட்பாளர் போடுகின்ற அளவுக்கு நம்ம திறன் இருக்குது அப்படின்றது தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் 2021 இருந்தாலும் சரி, 2019 இருந்தாலும் சரி, நம்ம முதல்வர் ஐயாவுடைய கொளத்தூர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பெருசா எதுவும் செய்யல. உங்க எல்லாருக்கும் தெரியும், திருவல்லிக்கணி சேப்பாக்கம் தொகுதி, அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டாரு. தேர்தலில் முதல் முறையாக போட்டி எடுக்கின்றாரு. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒதுக்கி விட்டது. சோ திமுக விட்டு கொடுத்த மாதிரி ஆகி போயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாமக அந்த இடத்துல வேலை பார்க்கல. நல்லாவே தெரியும், உதயநிதி ஸ்டாலினை தோக்கடிக்க விட மாட்டாங்க திமுக காரங்க, பல ஆயிரம் கோடி ரூபாயை இறைப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அவரும் வேலை பார்க்கல. உதயநிதி ஸ்டாலினுடைய வெற்றியானது உறுதியாச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளரை விட சென்னையில உதயநிதி ஸ்டாலின் தான் 45,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவே ஒரு உறுத்தலாக தான் இருந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனா கூட கூட்டணி கட்சியானது வேலை செய்யாம விட்டுடுச்சே. ஆனா இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் முதல்வர் தொகுதியா இருந்தாலும் சரி, அங்க பூத் கமிட்டியை வெயிட்டா போடுங்க. ஏன்னா அது வட சென்னையில வருகிறது. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜெயக்குமாருடைய மகன் தான் நிப்பாருன்னு நான் நினைக்கிறேன், இல்ல தென் சென்னையை குறி வச்சிருக்கிறாரு நம்மளுக்கு தெரியலீங்க. அதனால வட சென்னை என்பது
கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரதுனால கொளத்தூர் வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இருக்க அந்த பூத்து கமிட்டி பெயரளவுக்கு இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த பூத்து கமிட்டியை பலப்படுத்தும் விதமாக ஸ்பெஷல் குழுவே போட்டிருக்காருங்க. இதுக்கு முன்பாக அதிமுகவில் ஒரு பூத்து கமிட்டிக்காக ஒரு குழு போட்டதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் போட்டிருக்காரு. சோ திமுகவுக்கு எதிராக வலிமையாக அரசியல் செய்யக்கூடியவர் முதல்வர் தொகுதியா இருந்தா என்ன, முக்கியத்துவம் இல்லாத தொகுதியா இருந்தா என்ன, எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, யாரையா இருந்தாலும் சரி, வலுவா எதிர்க்கக்கூடியவன் தான் நான். கடந்த கால அதிமுக எப்படியோ என் தலைமுறை இருக்கின்ற அதிமுக எந்த விஷயத்துக்காகவும் திமுக கிட்ட சமரசம் இல்லை என்பதை உறுதியா சொல்றாருங்க. அதனால்தான் கொளத்தூர் தொகுதியில் ஒரு குழுவை போட்டு ஏற்கனவே போடப்பட்ட பூத்து கமிட்டியை நீக்கிட்டு புதுசா போட்டிருக்கிறாருங்க. அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணிக்கு யாரெல்லாம் வருவாங்க என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம யாருடனெல்லாம் கூட்டணி வச்சா வெற்றி பெறுவோம் என்று மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கேட்டுதான் பாஜக வேண்டாம் என்று நாம விலகிட்டோம். இப்போ புதிய கூட்டணி நமக்குள்ள யாரு வரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் விரிவா பேசினாருங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை நோக்கி தான் போகுதுங்க திமுக கூட்டணியில இல்லாம தனித்து நிற்கின்ற கட்சிகள். ஆனா அதிமுக நோக்கி வர்ற மாதிரி தெரியல. மாவட்ட செயலாளர்களும் அதை வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா 3வது முறையாக பாஜக தான் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு எல்லா இடத்திலும் வருது. ஒருவேளை 2 தொகுதியிலோ ஒரு தொகுதியிலோ பாஜக நின்று வெற்றி பெற்றுட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் தரும் விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே தொடர வேண்டும் என்றால் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கண்டிப்பாக பாஜக அமைச்சர் பதவி கொடுக்கும். அதனால பாஜகவுடன் இருப்பதுதான் சால சிறந்தது என்று சொல்லிவிட்டு திமுக கூட்டணியில இணையாத கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை நோக்கி வருவதை விட பாஜக பக்கம் போறது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மாவட்ட செயலர் சொன்னாங்க. அதனால கூட்டணி பத்தி நீங்க யோசிக்க வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எது பூர்த்தி ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னு, திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற பிற கட்சிகளும் நம் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பஸ் ஸ்ட்ரைக் நடந்து இருந்தது இல்லையா? அதனால திமுக எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி தான் ரொம்ப வேகமாக இந்த ஸ்ட்ரைக்ல களமாடியது. அந்த அளவுக்கு அதிருப்தி திமுக மீது. எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற மாதிரி தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஏமாற்ற மாதிரி தெரிகிறது. அதிமுக தூண்டுதல் காரணமாக கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொழிற்சங்கங்களும் களத்தில் இறங்கி போராடுகின்றன என்று சொல்லி குற்றச்சாட்டு வச்சு கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்கத்தையும் நைஸ் பண்ணலாம் பார்த்தாரு. அப்ப கூட சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய சங்கங்களும் சமரசம் ஆகல. அதனால இந்த பஸ் ஸ்ட்ரைக் வச்சு திமுகவும் அந்த கூட்டணி கட்சியிலும் முட்டிக்கும். 2வது தொகுதி உடன்பாடு போது கண்டிப்பா பிச்சுக்குவாங்க. அதனால எதிர்பார்த்து காத்திருப்போம். திமுக கூட்டணியிலிருந்து கண்டிப்பாக ஒரு சில கட்சிகள் கைண்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாரு. 2வது மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் சில குறிப்புகள் சொன்னாங்க. நம்ம பாஜக கூட்டணி விட்டு வந்துட்டோம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, திமுகவை சாடுகின்ற எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சாடுகின்றாரா? கிடையாது. அதனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உறவு இருக்குது என்று சொல்லிவிட்டு பிரச்சாரம் செய்வதனால அங்கிருந்து கட்சிகள் கைண்டிட்டு வரல. 2வது அதிமுகவுக்கும் ஒரு கொள்கை இருக்குது, பாஜகவுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. பாஜக கொள்கையும் எங்க கொள்கையும் ஒத்தே போல, அதனால நாங்க கூட்டணி விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வெளியே வந்திருக்கணும். ஆனா அண்ணாமலையை பிடிக்கல. அவர் எங்க தலைமையை பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு. குறிப்பா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்களை, அண்ணா அவர்களை. அதனால நாங்க என்ன பண்றோம், கூட்டணி விட்டு வெளியே வரோம் என்று சொல்லிட்டு ஒரு தனி மனிதனுக்காக கூட்டணியை முடிச்சிருக்காங்க. இவங்க கொள்கைக்காக முறிக்கல. அதனால நாங்க வரமாட்டோம் அப்படின்னு திமுக கூட்டணி இருக்கும் சொல்றாங்க. அதனால திமுக கூட்டணியிலிருந்து ஆட்கள் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே சொல்லிட்டாரு, நான் மட்டும் பேசல, மற்ற எல்லோருமே சரி, ஐடி விங்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே சரி, பாஜகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுங்க தைரியமாக. அது சிறுபான்மையிற்கு எதிராக செயல்படுகின்ற செயலா இருந்தா இன்னும் ஹைலைட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் விதமாகவும் ஊடகத்துல இடம்பெறுகின்ற விதமாகவும் பேச சொல்லிட்டாருங்க. அதனால கண்டிப்பாக கொள்கை ரீதியாக அதிமுக பாஜக முரண்பட்டு இருக்கிறது என்பதை திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் புரிந்து கொண்டு வெளியே வருவாங்க என்பது எடப்பாடி பழனிசாமி எண்ணமா இருக்கிறது. ஆனா ஒண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில யார் வரப்போறாங்க என்பதில் குழப்பம் இருக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாரிடம் கூட்டணி இல்லை என்பதை உறுதி பண்ணிட்டார்.
அதுல முக்கியமாக பார்க்கின்ற பொழுது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை உறுதி பண்ணிட்டாரு 2026 வரைக்கும். அதனால சிறுபான்மையர் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாஜக பொறுத்த வரைக்கும் 2014 வந்து அவங்க உடன் கூட்டணியில் யார் இருந்தாங்களோ அவங்களை ஒட்டுமொத்தமாக இணைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அப்படிதான் வந்து கல யதார்த்தமும் இருக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் போறாருங்க. அப்படி போகின்ற பொழுது அண்ணாமலை வரவேற்பதற்காக தேமுதிகவிலிருந்து தனிய மேடை போட்டு அண்ணாமலை பேச சொல்றாங்க. அப்படின்னா இயற்கையாகவே வந்து பாஜகவும் தேமுதிகவும் ஒன்னா இருக்குதுங்க. அதே மாதிரி மேட்டூர் போனாருங்க, தர்மபுரி போனாருங்க, பெண்ணாகரம் போனாருங்க. அந்த 3 தொகுதியிலும் சரி அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி மேடையை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எங்க மேடையில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்களை அழைத்தாங்க. ஸோ அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி தேமுதிகவா இருந்தாலும் சரி பாஜகவுடன் நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அதுதான் தொண்டர்களுடைய வெளிப்பாடா இருக்குது. இல்ல எடப்பாடியுடன் போறத கூட அண்ணாமலையுடன் போறதான் வந்து பாஜக தேமுதிக தொண்டர்கள் விரும்புகின்றார்கள் என்பதை பற்றி நாம புரிஞ்சுக்கலாங்க. அதுவும் இல்லாம அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி தேமுதிக இருந்தாலும் சரி பாஜகவுடன் இருந்தா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதை அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதன் மூலமாக கட்சி வளர்க்கலாம் என்றும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால பாஜகவே ரைட் சாய்ஸ்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு படி மேல போய் பாமக பொறுத்த வரைக்கும் நாங்க அதிமுக கூட்டணியில கிடையாது, ஆனா என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தின் குறைகளை பாமக சுட்டிக்காட்டினாலும் 6% வாக்குகள் இருக்கின்ற ஒரே காரணத்தினால பாமக விட்டுவிடக் கூடாது என்பதில் அண்ணாமலை அவர்கள் வந்து குறியா இருக்கின்றார். பாமக தேர்தலுக்காக என்ன கேட்குதோ அத்தனை பூஸ்டையும் வந்து பாமகவுக்கு பாஜக கொடுப்பதற்கு தயாரா இருக்குது. அந்த விதத்துல அதிமுக கூட்டணியும் ஓரளவுக்கு உறுதியாகி போய்விட்டது. வேட்பாளர்கள் யார் யார் என்பதை தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாரே அன்றி வேட்பாளர்களை உடனடியாக அறிவிக்க போறதில்லை என்பதும் உறுதியாயிருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதி போக போகுது என்பதெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க. எந்த தேர்தலா இருந்தாலும் சரி தேர்தல் பணிகளை முதலாக கடந்த காலங்களில் அதிமுக தான் முன்னாடி செய்யும். வேட்பாளர்களா இருந்தாலும் சரி முதல்ல அறிவிப்பாங்க. ஆனா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அறிவிச்சாலும் பிறகு கூட்டணி உருவாச்சுன்னா அந்த வேட்பாளரை திரும்பி பெற்றுக் கொள்வார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமியால் அது முடியுமா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் என்றால் கண்டிப்பாக யாரை வேணாலும் வேட்பாளராக போடலாம், யாரை வேணாலும் தூக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஃபுல் அதிகாரம் வந்துடும். எடப்பாடி பழனிசாமி விட்டு அதிமுக கிடையாது என்று எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் வேட்பாளர் முந்திக்கொண்டு அறிவிக்க முடியாது. அதனாலதான் நாம இங்க சொல்றோங்க, டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் சாய்வது போல தெரியுதுங்க. ஆனா மற்றவங்க எல்லாருமே வந்து பாஜக பக்கம் சாய்வது போலத்தான் தெளிவாகவே தெரிகிறது. அதனால பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க அத்தனை பேரும் போறாங்க என்பதுல மாற்று கருத்து கிடையாது, ஜி.கே. வாசன் உள்பட. அப்ப அதிமுக நிலைமை தனியாகத்தான் தேர்தலை சந்திக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறதுங்க. அதோட சேர்த்து பல இஸ்லாமிய கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் இருக்குது. அவங்களை எல்லாம் அழைத்து அதிமுக ரெட்டலை சின்னத்துல நில்லுங்க, உங்களுக்கு வெற்றி தானே ஒரே வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவும் வந்து சிறுபான்மையர் கட்சிகளை அழைத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் நின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நோக்கி வரப்போகிறதா, அதற்கான வியூகம் என்ன எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார் என்ற விஷயமானது வெளிப்படையா சொல்லல. செல்லூர் ராஜா அவர்களா இருந்தாலும் சரி, கே.பி. முனுசாமி அவர்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஜெயக்குமார் அவர்களா இருந்தாலும் சரி, இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தோல்விகள், மக்கள் விரோத செயல்கள், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாது, இவை அத்தனையும் மக்கள் முன்னாடி வைக்கணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாருங்க. மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறாருங்க. கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கிற நிர்வாகிகளை பற்றி விசாரிக்கிறாருங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு நடைப்பயணமோ இல்ல ஒரு சுற்றுப்பயணமோ எடப்பாடி பழனிசாமி போவதாக தகவல் இருக்குதுங்க. அண்ணாமலையுடைய நடைப்பயணம் முடிஞ்ச உடனே எடப்பாடியோட நடைப்பயணமானது தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இவ்வளவு கால அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், திமுக எதிராகவும் ரொம்ப காட்டமான தனிப்பட்ட முறை தாக்குதல்ல எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணியிருக்க மாட்டாரு. பாஜக மீதும் அந்த மாதிரி காட்டமான கருத்துக்களையோ தனிப்பட்ட தாக்குதலையோ செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனால் கட்சி முழுமையாக இப்ப வந்ததுனால இப்போ சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி பிற கட்சியினுடைய மாநாட்டில் போய் கலந்து கொள்வது, சிறுபான்மைக்கு ஆதரவான விஷயங்கள் கூட்டங்கள்ல கலந்து கொள்வது, அதையும் தாண்டி பிற கட்சியிலிருந்து ஆட்களை சேர்ப்பது என்று அதிரடி நகர்வுகள் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களை போடுறாருங்க.
சோ இதற்கு பிறகு திமுக வியூகம் என்ன, பாஜக வியூகம் என்ன, எடப்பாடி பழனிசாமி முறியடிப்பதற்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்து தாங்க நம்ம பார்க்கணும். ஆனா அதிமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளும் பாஜக நோக்கி போறீங்க, ஓகே தான், அங்க போனா டெபாசிட் வாங்குவோமா அப்படின்னு தான் யோசிக்கணும். ஆனா அதிமுக பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வெற்றி பெறுவோமா இல்லையா என்று தான் சிந்திக்கணும். டெபாசிட் வாங்குவோமா வாங்க மாட்டோமா என்று யோசிக்கணுமா, இல்ல வெற்றி பெறுவோமா இல்லையா என்று யோசிக்கணுமான்னு பாத்தீங்க. நீங்க அதிமுக கூட வந்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் வாங்கலாம். அந்த வாக்கை வச்சுக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்க தொகுதி உடன்பாடோ இல்ல தொகுதி பேரமோ பேசலாம். அதனால அதிமுகவுக்கு வர்றதுதான் மற்ற கட்சிகளுக்கு நல்லது அப்படின்னு அதிமுகவினர் அறைக்கூவல் விட்டுருக்காங்க, கதவுகளையும் திறந்து வைத்திருக்காங்க. அந்த கதவு அறைய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் பயன்படுத்திக் கொள்கிறதா இல்லை என்பதை பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்களே.